ஹாய் எவ்ரிவன். இந்த வருஷத்துல தமிழ் திரையுலகத்துல 6 மாசம் முடிஞ்சு விட்டது. இதுல ஒரு சாதனை புரிந்த படமாக எது இருக்குன்னா, தாய்க்கிழவி படம் இருக்கு. மத்த படங்களும் சாதனை பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு குறைவான பட்ஜெட்ல எடுத்து 100 கோடி வசூல எட்டியிருக்கு. 100 நாட்கள் தியேட்டர்லயும் கடந்திருக்கு. அந்த புரொடக்ஷன் நிறுவனம் இந்த 100வது நாள் விழாவ கொண்டாடியிருக்காங்க. அதுல இந்த படத்தோட இயக்குனருக்கு ஒரு காருங்கிறது பரிசளிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது மத்த படங்களும் சின்ன படங்கள் வசூல் ரீதியா வெற்றிகள குடுத்தாலுமே, இந்த படம் ஒரு 100 crore பெஞ்ச்மார்க்குங்கிறது ஒரு சந்தோஷமான திரையுலகுல ஒரு ஹெல்த்தியா பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. தமிழ் படங்களுக்கு பெருமை தேடித் தரும் வகையில, இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆன காளிதாஸ் 2 படம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஏற்கனவே காளிதாஸ் 1 வந்துச்சு. காளிதாஸ் 2வும் இப்ப ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது இதுல ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக அமைஞ்ச ஒரு படம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல பாராட்டுக்கள பெற்றுச்சு. இதனின் நீட்சியாக இந்த திரைப்படம் ஷாங்காய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் என்ன ஒரு பெருமையான விஷயம்னா, தமிழ் படத்த அங்க ஒளிபரப்பியிருக்காங்க. அதாவது 7 படங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுல ஒரு படமா காளிதாஸ் 2 அமைஞ்சிருக்கு. நிச்சயம் நல்ல திரைப்படங்கள் தியேட்டர்ல பெரிய வரவேற்பு பெறலனாலும், நல்லா எடுத்திருந்தா, இப்போ அந்த வரவேற்புங்கிறது காளிதாஸ் 2க்கு கிடைச்சிருக்கு. பாராட்டுக்குரிய விஷயம் தான். அந்த டீம நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துவோம். அதே சமயம் தாய்க்கிழவி டீமும் நல்ல ஒரு வசூல அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த புரொடக்ஷன் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, டைரக்டருக்கு காரு, கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம சேனல் சார்பா பாராட்டுறோம். நன்றி, வணக்கம்.